யாரும் இயேசுவை தெரிந்து கொள்ளல, இயேசுதான் உங்களை தெரிந்து கொள்ளல. நம்புறீங்களா? உங்க படிப்பை பார்க்கல, உங்க நிறத்தை பார்க்கல, உங்க குணத்தை பார்க்கல, உங்க அழகை பார்க்கல, உங்க அந்தஸ்தை பார்க்கல, உங்க பணத்தை பார்க்கல, உங்களுக்கு உண்டான பொக்கிஷங்களை பார்க்கல, உங்களுக்கு உண்டான தலைமுறைகளை பார்க்கல, உங்களுக்கு உண்டான சொத்து சுகம் நிலம் வீடு இது எதையுமே பார்க்கல. நீங்க கர்த்தருக்கு தேவை என்பதை மட்டும்தான் பார்க்கலாம். ஏதோ ஒரு நெருக்கடியில உங்களை என்னை கர்த்தர் கண்டெடுத்தார். ஏதோ ஒரு கஷ்டத்து நேரத்துல உங்களை என்னை கர்த்தர் கண்டெடுத்தார். ஏதோ ஒரு போராட்டத்து நேரத்துல உங்களை என்னை கர்த்தர் கண்டெடுத்தார். ஏதோ ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருந்த உங்களை என்னையோ கர்த்தர் கண்டெடுத்தார். பக்கத்துல கண்டுபிடி சொல்லுங்க, கர்த்தரா கண்டெடுக்கப்பட்ட முத்துக்கள் நீங்கள். நம்புறீங்களா? இன்னைக்கு சில கட்டுகளுக்குள்ள காத்துக்கிறோம், இன்னைக்கு சில கட்டுகள் நம்ம விட்டு விலகலையே, இன்னைக்கு சில தேவையற்ற சில கட்டுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். இந்த கட்டுகள் இருந்து யாருங்களை விடுதலையாக்க முடியும்? இந்த கட்டுகள் இருந்து யாருங்களை வெளியே கொண்டு வர முடியும்? இந்த கட்டுகள் இருந்து யாருங்களை விடுவிக்க முடியும்? அப்படின்னு இருக்கும்போது உங்களை கண்டெடுத்ததே உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்காக.